அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நான் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் எந்நாளும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் எந்நாளும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியவசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த 2 வசனங்களும் மிகவும் அற்புதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 வசனங்களையும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் வரிசையாக தியானிக்க போகிறோம். அதாவது இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் எழுதப்படுவதற்கு முன்பு நடந்த வரலாற்று பின்னணி என்னது என்று பார்ப்போம் என்றால், சாலமோன் காலத்திலே அவருடைய மகனாகிய ரெகொபெயாம் ராஜாவாக இருக்கிறார். சாலமோனுக்கு பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயமில்லாதபடி ஜனங்களை மிகவும் கொடூரமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இந்த இஸ்ரவேல், அதாவது யுனைடெட் இஸ்ரவேல் என்று சொல்வார்கள், அதாவது கூட்டாக இருந்த இந்த 12 கோத்திரங்களும் பிரிந்து என்ன செய்கிறார்கள் என்றால் வடதேசம் தென் தேசம் என்று பிரிந்து கொள்கிறார்கள். அதிலே வடதேசத்திலே 10 கோத்திரங்களும் தென் தேசத்திலே 2 கோத்திரங்களும் அமைகிறதை பார்க்கிறோம். இந்த 10 கோத்திரங்கள் ஒன்றாக இணைந்து தங்களை இஸ்ரவேல் என்று அழைக்கிறார்கள். இந்த 2 கோத்திரங்கள், அதாவது யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் இணைந்து தங்களை யூதா கோத்திரம் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே இந்த யூதா கோத்திரம் மிகவும் விசேஷமான ஒரு கோத்திரம். யூதா கோத்திரத்திலே 20க்கும் அதிகமான ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையானது கர்த்தருக்கு அவ்வளவு பிரியமானதாக இல்லை. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் இவைகளில் போய் அவருடைய வாழ்க்கையை நாம் படிப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அந்த அளவுக்கு பிரியமானதாக இல்லாததாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் உண்மையற்றவர்களாய் கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தபடினாலே அந்த நாட்களிலே தேசத்திலே ஒரு மாபெரும் இருள் இருந்தது. ஜனங்கள் நிம்மதியற்றவர்களா இருந்தார்கள், சந்தோஷம் இல்லாதவர்களா இருந்தார்கள். வாழ்க்கையே ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு வெறுப்போடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எதிரிகள் இவர்களுக்கு அதிகமா இருந்தார்கள். அந்த யுனைடெட் இஸ்ரவேல் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த 12 கோத்திரமும் இணைந்திருந்த இஸ்ரவேல் இருந்த போது அவர்களுக்கு இருந்த எதிரிகளை நாம் பார்க்கும்போது எகிப்தியர்கள் இருக்கிறார்கள், அடுத்தது பெலிஸ்தியர், அசீரியர், பாபிலோனியர், மோவாபியர், அம்மோனியர், அதுக்கப்புறம் அமலேக்கியர். இவ்வளவு பேர் எதிரிகள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். எப்போதும் பிரச்சனை தான். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களிலே நிம்மதியற்றவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிற சமயத்திலே
இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அந்த வார்த்தையை திரும்ப நம்ம படித்து நம்ம பார்ப்போமா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஈசா யார்? அந்த ஈசாயை குறித்து நாம் பார்ப்போம். இந்த ஈசா என்பவர் மத்திய 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஆபிரகாம் தொடங்கி காரியங்கள் வருகிறது. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல முதலாவது ஆபிரகாமை நம்ம பார்ப்போம் என்றால் அவருடைய மிகவும் அருமையான வாழ்க்கை. அதற்கு பின்பு ஈசாக்கு பின்பு யாக்கோபு வருகிறதை பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை 12 பேரையும் 12 கோத்திரங்களாய் அவர் வந்ததற்கு பின்பு யார் வருகிறார் என்றால் அதுல யூதா வருகிறதை பார்க்கிறோம். யூதாவுடைய பிள்ளை ஓபேத் வருகிறதை பார்க்கிறோம். யோபேத்தினுடைய மகன் தான் இந்த ஈசாய் என்பவர். சரிங்களா? அப்ப இந்த ஈசாய் ஆபிரகாமனுடைய வழியிலே வருகிறபடினாலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்க்க வேண்டும். பாருங்க, அந்த ஈசாய் என்னும் அடிமரம், சரிங்களா? அப்ப மிகப்பெரிய ஒரு குடும்ப மரம், அதாவது ஃபேமிலி ட்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்ப ஒரு குடும்ப மரம் இருந்தது. அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறதால் எதிரிகளால் அடியோடு வெட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம ஆபிரகாமை பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை இருக்கிற வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையிலே ஒரு காரியம் என்னவென்றால், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை என்ன செய்வேன், ஒரு பெரிய ஜாதியாக, அதாவது தேசமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை இருக்கிற வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தர் உனக்கென்று நான் ஒரு தேசத்தை தருவேன், உனக்கென்று ஒரு இடத்தை தருவேன், ஒரு பெரிய தேசத்தை தருவேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை இருக்கிற வசனங்களை நாம் படிப்போம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை தேசத்திற்கு தகப்பனாக வைப்பேன், உன் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு வம்சத்திலே வந்தவர் தான் இந்த ஈசாய் என்பவர். அப்ப அவருக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஈசாய் அடிமரமாய் இருக்கிறார். அவருடைய அந்த எல்லா புகழ்ச்சிகளும், அந்த நன்மைகள் எல்லாமே இன்றைக்கு முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது. அடிமரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? காய்ந்து போனதா இருக்கும், ஒன்றத்துக்கும் பயனில்லாமல் இருக்கும். அதுல ஒரு நம்பிக்கை கிடையாது. மீண்டுமாய் அது துளிர்த்து வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் ஈசாயினுடைய வாழ்க்கையிலே துளிர் விட ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, அருமையான வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, இந்த துளிர் தோன்றுகிறது என்பதை நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நம்ம வருவோம். பாத்தீங்கன்னா, மெசியானிக் எக்ஸ்பெக்டேஷன், மேசியா வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த நாட்களிலே யூதர்களுக்கு இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜுடாயிசம், யூத அந்த பாரம்பரியத்தின்படி அவங்க பின்பற்றிருக்கிற ஜுடாயிசம், அந்த ரிலிஜன்ல அவங்க என்ன நம்புனாங்க அப்படின்னா கர்த்தர் தாவீதின் வம்சத்திலே ஒரு ராஜாவை என்ன செய்வாரு, கொண்டு வருவார். அந்த ராஜா என்ன பண்ணப்பட்டிருப்பார் என்றால் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார். அடுத்தது அவர் என்ன செய்வார்னா தேவாலயத்தை கட்டுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா பல தேசங்களில் இருக்கிற யூதர்களை அவர் ஒன்றிணைப்பார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆட்சி செய்வார் என்றால் மிகுந்த சமாதானத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, ஒரு செழிப்பான வாழ்க்கை தருகிற ஆட்சி செய்வார் என்று யூதர்கள் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த ஜுடாயிசத்துடைய நம்பிக்கை மேசியாவை குறித்து. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இப்ப இந்த துளிர் தோன்றுது. இந்த துளிர் தோன்றும் போது நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்பதை நாம் நம்புகிறோம். யோவேல் சொன்னது நடந்துச்சு, ஏசாயா சொன்னது நடந்துச்சு. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராக நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவராய் பார்க்கிறோம். மரணம் மிகப்பெரிய ஒரு பயம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய எதிர்பார்ப்பு நம்மை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு துளிர் தோன்றி வருது. ஒரு துளிர் என்று சொல்லும்போது ரொம்ப எளிமையானது. ஒரு சின்ன என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு துளிர் அப்படியே தோன்றி வருது. அது ரொம்ப ரொம்ப எளிமையானது. யாருடைய பார்வையிலையும் கனம் பெற்றதா இருக்க போவதில்லை. நம்ம இயேசுனுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்ப்போம் என்றால், இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்ப்போம் என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை மிகவும் தாழ்த்தினார். தன்னை, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்ற வசனம் சொல்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லஹேம்ல பிறந்தார். ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த சின்ன ஊர்ல இயேசு பிறக்கிறார். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா, அவர் நாசரேத்துல அவர் வளர்ந்து வருகிறார். அதுவும் ஒரு சின்ன இடம்தான். யோவான் 1:46 நாத்தான்வேல் சொல்கிறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? ஏனென்றால் இயேசு ஒரு தச்சனுடைய மகன். இப்படி சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், சொல்றார்கள். இயேசு மரத்தச்சும் தெரிஞ்சவர், கல் தச்சும் தெரிஞ்சவர். ரெண்டுமே அவருக்கு செய்ய முடியும். கல்லினால் செய்யப்படுகிற பொருட்களையும் செய்யக்கூடியவர், மரத்தினால் செய்யக்கூடிய பொருள்களையும் செய்யக்கூடியவர். அப்ப பாருங்க, ஈசா என்னும் இந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்ன செய்து தோன்றுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு துளிராக, யாராலும் அறியப்படாதவராக, சாதாரண நபராக அவர் தோன்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த வேர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்டு இருக்கு, ஆனா இந்த வேறு உயிரோட இருந்தாதான் என்ன செய்யும், அடுத்தது ஒரு கிளை என்ன செய்யும், எழும்பி வரும். நீங்க பாருங்க, ஒரு விதை போடுறோம், அந்த விதையை போட்டுட்டு அந்த விதையில முதலாவது வருவது என்ன என்றால் வேறு தான் வருது. அந்த வேறு தான் முதலாவது மண்ணை பற்றி அதற்கப்புறம் அந்த செடியையோ மரத்தையோ மேலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது. அப்ப இந்த வேரிலிருந்து ஒரு கிளை என்ன பண்ணும், எழும்பி வரும், அது செழித்திருக்கும் என்று ஏசாயா சொல்கிறார். இந்த இடத்துல நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த வேற ஆதாமை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஆதாமை சிருஷ்டிக்கிறார், தன்னுடைய ரூபமாக தன்னுடைய சாயலாக ஆதாமை சிருஷ்டிக்கிறார். அவரை பார்த்து சொல்றாரு, நீ பழுகி பெருகி இந்த பூமி என்ன செய், நிரப்பு என்று சொல்கிறார். ஆதாமுக்கு வேலையை கொடுக்கிறார், ஆதாமை ஆசீர்வதிக்கிறார், ஆதாமோடு பேசினார், உலாவினார், அவனை நேசித்தார். அப்ப மிகப்பெரிய ஒரு கர்த்தரோடு ஒரு உறவு இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆதாமனுடைய சந்ததியிலே இந்த ஈசாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்றாரு ஒரு தீர்க்க தரிசனமாக, இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாய் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு நசுக்குவார் என்று முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:21 அங்கு பார்க்கும்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு தோல் உடையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இதை இப்படி கூட நம்ம பார்க்கலாம், ஒரு ஆடோ ஏதோ ஒன்று பலி கொடுக்கப்பட்டு இல்லாட்டி அது கொல்லப்பட்டு அதன் மூலமாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை மீட்கும்படியாக சிலுவை பரியந்தம் தன்னை என்னப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்து நிமித்தம் நாம் என்ன பண்ணப்பட்டுக்கிறோம், மீட்பை பெற்றுக்கொண்டோம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன். அப்ப இந்த கிளை என்ன செய்யப்படுது அப்படின்னா வேரிலிருந்து அப்படியே தோன்றி வருகிறது. இந்த கிளையை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நாம் பார்க்க வேண்டும். என கிளை என்று சொல்லும்போது கொஞ்சம் நல்லா செழிப்பானதாய் பெரியதாய் இருக்கக்கூடியது. ஆகவே தாவீதினுடைய உடன்படிக்கையிலிருந்து நாம் இதை பார்ப்போம் என்றால் 2 சாமுவேல் 7:12-16 நாம் அப்படியே உற்று நோக்கி பார்ப்போம் என்றால், தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னிலிருந்து ராஜ வம்சம், ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள்
என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்காசனம் என்றென்றடிக்கும் நிலைத்திருக்கும், எப்போது இருக்கும், அது ஒருபோதும் அசைவதில்லை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்திருக்கு? ஈசாயிலும் அடிமரம் வெட்டப்பட்டுருச்சு. இப்ப சந்ததி இல்லை, எல்லாமே தோல்வி அடைந்தது போல இருக்கு. வேர் இருக்கு, வேர்ல உயிர் இருக்கு. அங்கிருந்து என்ன செய்து இந்த ராஜ கிளை எழும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போம் என்றால், அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் தாவீதின் வம்சத்திலே அவருடைய மகனாகிய சாலமோன் மூலமாக வந்த ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களா இருந்தார்கள். அந்த வம்சத்திலே யோசேப்பு வருகிறார். ஆகவே அந்த வம்சத்திலே என்ன பண்ண வேண்டும் என்றால் ராஜா வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு அந்த வம்சத்தை பயன்படுத்தி வரவில்லை. நீங்க பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 முதல் 38 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீதினுடைய இன்னொரு மகன் இருக்கிறார், நாத்தான். அவர் மூலமாக மரியாளுடைய அந்த என்ன செய்த வம்சம் வருகிறதை பார்க்கிறோம். அந்த வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் என்றால், கர்த்தருக்கு பயந்த ஒரு வம்சம். பாருங்க, அந்த மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் உடைய நிழலாட்டத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து உற்பவிக்கப்படுறதை பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரத்த கரைப்பட்டவர்கள், சாலமோனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் செஞ்சாங்க. கர்த்தர் அதுல ரொம்ப வருத்தமுடையவராய் இருந்தார். ஆனால் இந்த சந்ததி அப்படி அல்ல. இந்த சந்ததியிலே இயேசு வருகிறதை பார்க்கிறோம். இயேசு வரும்போது அந்த ராஜ வம்சத்திலே வருகிறார். அந்த பேரிலிருந்து வருகிற கிளை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ராஜ வம்சத்திலிருந்து வருகிற ஒரு கிளையா இருக்கிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு ராஜாவாக இந்த இடத்துல அங்கீகரித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த கிளை செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு இடத்துலையும் மிகவும் அற்புதமானது. இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? சிறந்தவராய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில நம்ம செழிப்பு என்று பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம எப்பயுமே நம்ம கண்ணில் இருக்கிறதா நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி அல்ல, தேவ பிரசன்னத்தினால் நிரம்பினவராய், நன்மை செய்கிறவராய் இயேசு எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்தார். இயேசு நடக்காத இடமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்களேன், அநேக இடத்துக்கு போனார், அநேகரை சுகமாக்கினார், அநேகரை மீட்டு கொண்டார், ரட்சித்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். பாருங்க, ஒரு அற்புதமான காரியம். ஒன்றுமில்லாததிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வருது. அவர் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி இப்பொழுது என்ன செஞ்சிருச்சு? செழிக்க ஆரம்பித்து விட்டது. 2வது வசனம் ரொம்ப அற்புதமாய் சில காரியங்களை சொல்கிறது. அதை நாம் பார்ப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் சாமுவேல் மீது வருவார், அவர் மீது தங்கி இருப்பார், தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, எல்லா காரியங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் போய் விடுவார். அந்த மாதிரிதான் ஒரு முறைமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் பலவானா இருப்பார், காரியங்களை செய்வார். இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் மத்திய 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் நிழலிட்டு, அதாவது 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு? நம்மோட நிரந்தரமாக தங்கிவிட்டார். நமக்குள்ளே அவர் இருக்கிறார், இயேசுக்குள்ளே அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்க 2 காரியங்கள் இருக்குது. ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆவியானவர். ஒரு நீங்க சொல்லலாம், இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது தானே. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டதை தான் நீங்க பார்க்கிறோம். பாருங்க, வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்ப அந்த ஞானம் அங்க வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் ஞானமாய் பதில் சொன்ன காரியங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். மத்திய 22ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரை இருக்கிற வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்.
பாருங்க, அவங்க கேட்குறாங்க, போதகரே ராயனுக்கு நாங்க வரி கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? உன் கையில இருக்கிற நாணயத்தை கொடு, நான் பார்த்து சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, அந்த சிறுபம் யாருடையது? ராயனுடையது. அப்ப ராயனுக்கு நீ என்ன செய்யணும்? வரியை கொடுக்கணும். தேவனுக்குரியதை நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக ஞானமாக அவர்களுக்கு பதில் சொல்கிறார். சரிங்களா? இப்ப இயேசு எப்படிப்பட்ட உணர்வுடையவராய் இருந்தார்னா, இந்த உணர்வு என்று நம்ம சொல்லும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே அவன் என்ன காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த காரியங்களை உணரத்தக்கதான ஆவியானவர். அறிவை உணர்த்தும் வசனம் என்று நாம் புதிய ஏற்பாடிலே வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த உணர்த்துகிற ஆவியானவர் அவரோடு இருந்தபடினாலே அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுடைய துர்குணத்தை அறிந்தபடினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டபடினாலே ஞானமாய் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவியானவர் நம் கூட இருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கக்கூடியவர் நம் கூட இருக்கிறார். ஓகே, அடுத்த பகுதி நாம் பார்ப்போம் என்றால், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார். அவருக்கு ரொம்ப ஆசை, இயேசுவை பின்பற்ற ஆசை. அப்ப இயேசுட்ட வந்து சொல்றாரு, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அவர் கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, கற்பனைகள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, கடைபிடி என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு ஒரு காரியத்தை பார்க்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு, அந்த குறைய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, நீ என்ன பண்ணு, உன்னிடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு நீ என்ன செய், கொடு. நீ கொடுத்துட்டு என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அங்க ஒரு அருமையான வார்த்தையை அவர் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்புகிறபடினாலே நீ என்ன செய்ய, உன்னிடத்துல இருக்கிறதை கொண்டு போய் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இங்க ஒரு அருமையான ஆலோசனை சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும், அவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சு பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யவான் துக்கமுடையவனாய் போனான். இங்க பாருங்களேன், அங்க நம்ம ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிற ஆவியானவர். ஆலோசனை கிடைச்சிருது, அதை செய்வதற்கு பலன் என்ன வேண்டியது, தேவையா இருக்கிறது. ரொம்ப எளிமையானதை தான் சொன்னார். பின்பு இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல இருக்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் பெருசா நம்ம யோசிக்க போவதில்லை. அந்த ஒரு சின்ன விஷயம்தான், உன்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துரு, உன்கிட்ட இருக்கிறத வித்துட்டு நீ அவனுக்கு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வரதான் சொன்னார். பெருசா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இயேசுவையே பின்பற்ற போறோம், இந்த உலகத்தையே படைத்த சர்வ சிருஷ்டியவே பின்பற்ற போறோம்னு இயேசுவை குறித்து உயர்வான எண்ணம் அவனுக்கு இருந்துருந்துச்சுன்னு கட்டாயம் என்ன செஞ்சிருப்பான், இந்த அற்ப பொருளை என்ன பண்ணிருப்பான், விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்திருப்பான். ஆனா பாருங்க, அவன் அதை செய்ய முடியல. அதை செய்வதற்குரிய பலன் அவன்ட்டு இல்லாம போயிடுச்சு. ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இயேசு அவர் பிதாவிடத்துல பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் செய்து காண்பித்தார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் அவருக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாக்கிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னவென்றால், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆவியானவர் என்ன செய்யணும், நம்ம கூட இருக்கணும். இயேசுவோட இருந்தார், அப்படிதான் பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், யோவான் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்ப்போம் என்றால், அங்க இயேசு சொல்கிறார், பிதாவை குறித்ததான அறிவு எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, இருக்கு, என் பிதாவுக்கு இருக்கு. என்னை குறித்ததான அறிவு அவருக்கு இருக்கு, அவரை குறித்ததான அறிவு எனக்கு என்ன செய்யப்படுது, இருக்கு என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிதாவை குறித்து அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அவருக்கு யாரும் புதுசா சொல்ல வேண்டியது கிடையாது. எல்லாவற்றையும் அவர் அவ்வளவு அழகா அறிந்து வைத்திருந்தார். கெத்செமனே தோட்டத்துல பாருங்களேன், அவர் சொல்றாரு, ஆண்டவரே இது வேண்டாம், ஆனாலும் உங்க விருப்பம் நடக்கட்டும். பாருங்களேன், அப்ப பிதாவை குறித்து எவ்வளவு அழகா அவர் அறிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலையும் பிதாவிடத்துல போய் அவர் ஜெபிக்கிறார்.
ஜெபிச்சு 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 காரியங்களை செய்கிறார். அவருக்கு தெரியும், அவர் பிதாவை தெரிந்து வைத்திருந்தபடினாலே, பிதா ஜெபத்தில் பிரியமா இருக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அறிந்தபடினாலே என்ன பண்ணார்? அவர் போய் ஜெபித்தார். சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவர் என்ன பண்றார்? முழுவதும் ஜெபிக்கிறார். அப்ப இந்த அருமையான காரியம் பாருங்களேன், அந்த அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை நம்ம நல்லா அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரமசாலி, சர்வ வல்லவர் என்பதெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு பயந்து இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவுக்கு கொடுத்தார். பாருங்க, இயேசு என்ன பண்ணாரு? எல்லாவற்றிலும் அவருக்கு பயந்து உண்மையாய், நேர்த்தியாய், சரியாய் காரியங்களை செஞ்சார். ஒன்றிலுமே அவர் பிசகவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், பிதாவின் சித்தத்தை நேர்த்தியாய் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 வசனத்திலிருந்து இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட இந்த அருமையான குணாதிசயம் எப்படி காணப்பட்டது என்றால், பரிசுத்தாவியானவரால் உதவியோடு காணப்பட்டது. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கும் இந்த பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்ப ஞானத்தையும் உணர்வையும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல ஆலோசனையும் பலனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு இப்ப ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை செய்யக்கூடிய பலன் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்பீர்கள் என்றால், நாம் கர்த்தரை குறித்ததான அறிவுடையவர்களாயும் அவருக்கு பயப்படுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்தார். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அற்புதங்கள், அதிசயங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இயேசுவை பிரதிபலிப்பது கூட அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீர், எங்கள் சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கு தியானித்தது போல ஒன்றுமில்லாததிலிருந்து, ஒன்றத்துக்கும் உதவாததிலிருந்து நீர் ஒரு மிகப்பெரிய துளிரையும் மிகப்பெரிய ஒரு கிளையையும் எழும்ப பண்ணி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ற ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு வைத்து போனதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு மேல நீங்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிற தாவே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும், நன்மை நிறைந்ததா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தாவே. தேவையோடு ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே நீரே எழுந்தருளி காரியங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேங்க தாவே. ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. சீக்கிரத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உம்மோடு கூட இணைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.